Oh my goodness. What's happening to it? Is it gonna explode? பெரிய கம்பெனினா நல்ல ப்ராடக்ட் தான் கொடுப்பான் அப்படின்னு கிடையாது. அவனை ஒரு மட்டமான ப்ராடக்ட் கொடுத்து ஐபோன் கூட ஒரு ஃபோன் வந்தது, ஒரு ஃபோன் திடீர்னு பார்த்தா ஹீட் ஆகுது, ஃப்ளைட்ல எடுத்துன்னு போக மாட்டான், அலோ பண்ண மாட்டான்னு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ பெருசா இருக்கிறதுனால ஒண்டி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, என்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, என்ன மாதிரி ப்ராசஸ் வச்சிருக்காங்க, இந்த ப்ராசஸ் கரெக்டா தான் ரிட்டர்ன் அது அவுட்புட் பேசிக் அவுட்புட் வந்துடும். இப்போ இந்தியாவில் நம்ம ஒரு லார்ஜ் கேப் எடுத்துக்கலாம், ஒரு டாப் 5 ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கலாம். நிப்பான் இப்போ டாப் ஃபண்டுன்னு பாத்துக்கலாம், இந்தியாவில் இருக்க டாப் 5 எடுத்துக்கலாம். நிப்பான் டாப்ல நிப்பான் என்ன, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, கோட்டக், நிப்பான், இவங்க தான் இந்தியாவில் இருக்க டாப் அதிகமான ஃபண்டை மேனேஜ் பண்ற ஃபண்ட் ஹவுசஸ். இப்போ லார்ஜ் கேப்ல யார் யாரு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பலவான் புத்திவான், இது மாதிரி நம்ம இவங்கெல்லாம் பலவான். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, கோட்டக், நிப்பான் இவங்க நிறைய ஃபண்டை யூஸ் பண்றாங்க. இவங்கதுல யாரு புத்திசாலின்னு பார்க்கலாம். நிப்பான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறான். டிஎஸ்பி டாப் 5 பலவான்ல கிடையாது, குண்டான இருக்கவங்க கிடையாது, ஆனா அவன் ரேங்க் நம்பர் 2ல இருக்கான். ஓகே, ஆன் 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்றது எல்லாமே. ஐசிஐசிஐ 3rd பொசிஷன்ல இருக்காங்க, அவன் குண்டான இருக்கிறவன். இது இன்வெஸ்கோ ஃபண்டு, அவன் இங்கேயே குண்டான ஆளே கிடையாது, ஆனா அவன் டாப் 4ல இருக்கான் பர்ஃபார்மன்ஸ்ல. டாப் 5 வந்து ஹெச்டிஎஃப்சி இருக்கான். லார்ஜ் கேப்ல இவங்க வந்து இந்த ஆர்டர்ல இருக்காங்க. 1 2 3 4 5 ரேங்க் வந்து நிப்பான், டிஎஸ்பி, ஐசிஐசிஐ, இன்வெஸ்கோ, ஹெச்டிஎஃப்சி.